Hello dears, welcome back to my channel. I am your lovable Raja Baron. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத லெட்ஸ் கம் போகலாம். ஓகே, தயிர் சாதமும் வெங்காய ஊறுகாய். அது ஊறுகாயா? ஆக்சுவலாக ஒரு சாப்பாடு 3 ரூபா, சேஞ்ச் இல்லாதனா 5 ரூபா தந்துடுறாங்க. 3 ரூபாவே ஒரு சாப்பாடு முடிஞ்சு போச்சு. இதே தயிர் சாதம் கடையில் 80 ரூபா 70 ரூபா. அது இந்த அளவுக்கு நல்லாவும் இருக்குது. நல்லா தான் இருக்குது. எப்படி தாளித்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு PVS ஆகும், 5-6 வருஷம் ஆகும். அப்போது சென்னையில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம் அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்கேன். இப்போ கையில் காசே கிடையாது. அப்பவும் இதே 5 ரூபா தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டால் அப்போ அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்காது. சத்தியமா தயிர் சாதம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கஞ்சி தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிற தயிர் சாதம் நல்லா இருக்கும். அப்போ தான் வேறு வழியே இருக்காது. இப்போ அதே அஞ்சு தான் நல்லா இருக்கும். திட்டத்துலேயே இது ஒரு அருமையான திட்டம் தெரியுமா? ஆமாம், எல்லாருமே சொல்லி சாப்பிடலாம். எனக்கு நாகர்கோவில் இருக்குன்னு தெரியாது. நேற்று யாரோ ஆய்வுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன். இந்த செய்தி கூட தான் நம்மளும் போவோம், இப்படி சாப்பிட்டு பார்ப்போம். ஊறுகாய் நல்லா தான் இருக்கும். எங்கே கழுவணும்? வெளியே போகணும். ஓகே, சாப்பிட்டு வந்தாச்சு தயிர் சாதம். ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, நான் முந்தின நாளே கிளம்பி போனேன் அம்மா உணவகத்துக்கு. போனால் அன்னைக்கு நாங்கள் போன டைம் வந்து 3 மணிக்கு அம்மா உணவகம் இருக்காது. முதல்ல அந்த தகவலை சொல்லிடுறேன். காலையில் 5 மணிலேருந்து 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் நைட்டு இருக்குமோன்னு எனக்கு தெரியல. நைட் நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி சீக்கிரமாக போயிட்டோம், 1 மணிக்கெலாம் போயிட்டோம். இன்றைக்கி சாப்பாடு இருந்துச்சு. அதுவும் மற்ற ஃபுட்டெல்லாம் அங்கே காலி ஆகிடுச்சு. தயிர் சாதம் மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உண்மை சீரியஸாக சூப்பர், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் அதில் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கும்போது ஒரு டைம் இல்லை, நிறைய டைம் வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே தான் சாப்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு அம்மா உணவகத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். உணவு வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. உணவு ரொம்ப முக்கியமானது. ஓகே, கவர்மெண்ட் திட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்குது.
பூச்சி புழு இல்லாமல் நல்ல உணவு கொடுக்குறது சந்தோஷம். ஓகேவா? ஒன்று வேறு என்ன? ஓகே, அவ்வளோதான். முக்கியமான விஷயம், லேட் ஆகி போகாதீங்க. இருக்காது. நான் எல்லா மெயின் சிட்டிஸ்லேயும் அம்மா உணவகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் அதே தெரியும். எனக்கு நாகர்கோவிலில் இருக்கிறதே தெரியாது. நான் சென்னையில் இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சென்னை, மதுரை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் நான் ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், இங்கே வந்து ரைடு போயிருக்காங்க நாகர்கோவிலில் உள்ள அம்மா உணவகத்தில் அப்படின்னு. அப்போ தான் இங்கே அம்மா உணவகம் இருக்கா, அப்போ நம்ம ஒரு நாள் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேவா? நல்லா இருந்துச்சு. ஓகே, டன். பை, லவ் யூ ஆல்.